Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி மரியாதை. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் நலம் பயக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனை. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி. குடியரசு துணைத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் என அதிமுக தலைமை கழகம் அறிக்கை. கோவையில் தமிழகத்தின் முப்பெரும் முன்னாள் முதலமைச்சர்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தினார். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் பிரிக்கல்பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்ட திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரிக்கல்பாளையத்தில் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அழைப்பு. வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலில் நடைபெற்ற சக்தியம்மன் 50வது ஜெயந்தி பொன்விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்பு. இறை சக்திக்கு மீறிய சக்தி உலகில் ஒன்றுமில்லை, ஆன்மீகத்தை யாராலும் அழிக்க முடியாது, இந்த தேசத்தை நாங்கள் நேசிப்பவர்கள், அதனால்தான் வந்தே மாதரத்தை சொல்கிறோம் என சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் மோடி அறிக்கை. இந்தியாவின் துணிச்சல் மிக்க வீராங்கனைகளில் ஒருவர் வீரமங்கை வேலு நாச்சியார் என்றும் பிரதமர் மோடி புகழாரம். திருத்தணியில் போதை சிறுவர்களால் அரிவாளால் கொடூர கொலை வெறியுடன் தாக்கப்பட்ட இளைஞர் சூரஜிற்கு நீதி கேட்டு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிமுக தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் முறையான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் சிறார்கள் வன்முறைகளில் ஈடுபட்டு வாழ்க்கையை இழப்பதை கண்டுகொள்ளாத விளம்பர மோகத்தில் உள்ள ஸ்டாலின். சமூக வலைதளங்களில் வேர் இஸ் சூரஜ் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் எங்கே இருக்கிறார் சூரஜ் என்ற கேள்வி தமிழகத்தை உலுக்குகிறது. தனக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய தமிழக காவல்துறை போல் சுகாதாரத்துறையும் உயிரை காப்பாற்ற மாட்டார்கள் என்று கருதி இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாயா என்றும் கேள்வி. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள். போராடும் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என்று அமைச்சர் கூறிய நிலையில் தங்களை சந்திக்காமல் பேட்டி மட்டும் கொடுத்தால் போதுமா என்று ஆசிரியர்கள் கேள்வி. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை சுட்டிக்காட்டி பதாகைகளை ஏந்தியபடி விடியாத அரசை கண்டித்து எழுப்பப்பட்ட முழக்கம்.
சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய 996 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்த ஏவல் துறை. அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு வழக்கு பதிவு செய்வது மட்டும் எந்த வகையில் நியாயம் என ஆசிரியர்கள் காட்டத்துடன் கேள்வி. போராடும் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என மேடைகளில் முழங்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. போராட்டக் களத்தில் காவல்துறையை வைத்து கையை மட்டும் உடைப்பாரா என கேள்வி எழுப்பும் ஆசிரியர்கள். வாக்குறுதி பேசும் ஆட்சியை கையெலும்பு உடைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்த தயங்குவது ஏன்? மக்கள் நலனுக்கான போராட்டமா, அதிகார திமிரின் அரங்கேற்றமா? விடியாத திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ராயபுரம் மூலக்குத்தலம் சுடுகாட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் குண்டுக்கட்டாக கைது செய்து ஏவல்துறை அராஜகம். வாழ்வாதாரத்திற்காக போராடும் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை வஞ்சித்ததுடன் அடக்குமுறையை ஏவி அடக்க முயலும் ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு நேற்று போராட்டம் நடத்திய 545 தூய்மை பணியாளர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தனியார் மயமாக்கி தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்த ஸ்டாலின் நிர்வாகம் தற்போது வழக்கு பதிவு செய்து வாழ்க்கையை சீரழிப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை தெருநாய்க்கடியால் 6,23,000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 48,500 சம்பவங்கள் பதிவாகி சேலம் மாவட்டம் முதலிடம். தடுப்பூசி அலட்சியம், தெருநாய் கட்டுப்பாட்டில் நிர்வாக தோல்வி என சேலம் மாவட்டம் மாநில அளவில் மோசமான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை நகர காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் செல்வப்பிரபு தன்னை சாதி பெயரை சொல்லி திட்டுவதால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தலைமை காவலர் பாலமுரளி கிருஷ்ணா புகார். தான் தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு சார்பு ஆய்வாளர் தான் காரணம் என கூறி தலைமை காவலர் வெளியிட்டிருக்கும் ஆடியோவால் ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத அவலம். ஓஆர் ஆப்ஷன் போடுறது, இந்த மாதிரி மன உளைச்சலான விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறாரு. என்னால் சத்தியமாக எனக்கு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வருதுயா. வணக்கம்யா. அப்படி நான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன்னா அதுக்கு முழு காரணம் எஸ்ஐ செல்வபிரதாயா. பழவேற்காடு ஏரி எல்லை நிர்ணயத்திற்கு திமுக அரசு மேலும் 1 வருட அவகாசம் கோரியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் 5 ஆண்டுகளாக அறிவிப்புகளில் மட்டுமே திட்டங்கள் தேங்கியுள்ளன. புலம்பெயர் பறவைகள், மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் தேசிய அமைப்புகளின் எச்சரிக்கையை புறக்கணிப்பது நிர்வாக அலட்சியத்தின் உச்சம் என்றும், வெள்ளை பேப்பர் வாக்குறுதிகள் தரையில் பூஜ்ய செயல்பாடு என்றும் விமர்சிக்கும் மக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெயரில் காலம் கடத்தும் ஆட்சி என்றும் சாடல். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநர் அறையிலிருந்து கணக்கில் வராத சுமார் 26,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நாணயங்கள் சிக்கின. ஊழல் மாடல் திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் அரசு அதிகாரிகள் மக்களுக்கான பணிகளை மறந்து லஞ்சம் பெற்று கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பது அம்பலம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பாலிடெக்னிக் ஆசிரியர்களுக்கு மீண்டும் பயிற்சி வழங்கப்படும் என அறிவித்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலின் அரசு. ஏற்கனவே இயங்கும் பயிற்சி மையங்களை புறக்கணித்து மீண்டும் பயிற்சி என கூறி தங்களது வரிப்பணத்தை வீணடிப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள், ஆசிரியர் மேம்பாடு என்ற போர்வையில் ஸ்டாலின் அரங்கேற்றுவது வெற்றி விளம்பர நாடகமா, நிர்வாக தோல்வியின் அடையாளமா என்று மக்கள் கேள்வி. கறிக்கோழிக்கான வளர்ப்பு கூலியாக கிலோவிற்கு 20 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கோழி பண்ணையாளர்கள்.
மூலப்பொருட்கள் விலை உயர்ந்தும் வளர்ப்புக்கான கூலி உயர்த்தப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ள கோழி பண்ணையாளர்கள் விடியாத திமுக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. அரசு மருத்துவமனைகளில் முறையான வழிகாட்டுதல்கள் இன்றி ஆங்காங்கே உணவுகள் கொட்டப்படுவதன் காரணமாக தெருநாய்கள் உள்ளே நுழைவதால் நோயாளிகள் அச்சம். தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசின் நேரடி கண்காணிப்பின் கீழ் உள்ள அரசு மருத்துவமனைகளிலேயே அரசின் செயல்பாடு தோல்வி எனில் பிற பொது இடங்களின் நிலை என்னவென்று பொதுமக்கள் சரமாரி கேள்வி. அரசு அதிகாரிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் குவிந்த நிலையில் இதுகுறித்து புகார் அளிக்க பெயரளவிற்கு ஏற்படுத்தப்பட்ட இணையதள வசதி திடீர் நீக்கம். தேர்தல் நேரத்தில் அரசு அதிகாரிகளின் வாக்குகளை முழுவதும் அறுவடை செய்யும் நோக்கில் புகார் அளிக்கும் இணையதள வசதியை விளம்பரமாடல் திமுக அரசு நீக்கி தனது நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக பொதுமக்கள் கண்டனம். தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கடந்த 2025ஆம் ஆண்டில் வெறும் 400 வழக்குகளை பதிவு செய்துள்ள நிலையில் பல மாவட்டங்களில் இந்த துறை பெயரளவிற்கு மட்டுமே இருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் அம்பலம். கோவை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலா 24 வழக்குகளும் சென்னையில் வெறும் 17 வழக்குகளும் பதிவானதன் மூலம் ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியுள்ளதா அல்லது முடக்கி வைக்கப்பட்டுள்ளதா என மக்கள் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். விருதுநகர் அருகே வீட்டில் தனியாக இருந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். வீட்டில் தனியாக இருக்கும் சிறுமிகளுக்கு மட்டுமின்றி பொதுவெளியில் கூட பாலியல் சீண்டல்கள் அளிக்கப்படுவது அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் கையாலாகாத தன்மையை எடுத்துரைப்பதாக பொதுமக்கள் சாடல். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவனை பப்ஜி கேம் விளையாடலாம் என அழைத்துச் சென்று ஆபாச படம் காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு. அப்பா என தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ள தெரிந்த திறனற்ற பொம்மை முதல்வருக்கு அப்பாவிச்சிறார்கள் பாலியல் துன்புறுத்தல்களால் கதறுவதை கேட்க மனமில்லையா என பெற்றோர் கேள்வி. இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். மேற்கு வங்கத்திலிருந்து ரயிலில் சென்னை எழும்பூருக்கு 8 கிலோ கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை உள்ளதால் துணிகரத்துடன் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சூரியனூரில் வீட்டில் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். இன்றளவும் எவ்வித தடையும் இன்றி கஞ்சா விற்கப்படுவது விடியா அரசின் அமைச்சர் மாசுவிற்கு தெரியாதா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கொடூரமாக அதிகரித்து சிறுவர்கள் வன்முறையில் சிக்கும் அவலம் தொடரும் நிலையில் ஸ்டாலினோ பெற்றோரே கண்காணியுங்கள் என கூறி பொறுப்பை தட்டி கழிப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். மத்திய அரசை குற்றம் சாட்டுவதை நிர்வாக தோல்வியை மறைக்கும் தந்திரம் என கோபம் எழும் நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏன் பொறுப்பேற்க மறுக்கிறார் என கேள்வி. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட பேராசிரியரை வகுப்பறைக்குள் வைத்து பூட்டிய மாணவர்கள். மது அருந்திவிட்டு வந்த பேராசிரியர்கள் அராஜகத்தில் ஈடுபடும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாகம் சீர்கெட்டு விட்டதாக பொதுமக்கள் விமர்சனம்.
நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் மனைவியை கணவனே கொன்றுவிட்டு நாடகமாடுவதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புகார் கூறியவுடனேயே போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது அக்காவை காப்பாற்றி இருக்கலாம் என கூறி கதறி எழுத உயிரிழந்த பெண்ணின் சகோதரி. சார் எங்க அக்கா அந்த மாதிரி எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி இருக்கு சார், நாங்க வரதுக்கு தசமலையில இருந்து வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் சார். 1.5 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஆயிடக்கூடாது, தயவு செஞ்சு போய் எங்க அக்காவை பாருங்க சார், பார்த்து ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க சார். என்னன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார், பைத்தியம் பிடிக்குது சார், போங்க எனக்கு அதரணும். அங்க இருந்து போலீஸ் எல்லாம் வந்து சும்மா நின்று இருக்காங்க, எங்க அக்காவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்க்காம நின்று இருக்காங்க. எங்க அக்காவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா இப்ப எங்க அக்காவை நான் பார்த்திருப்பேன் போலயே. எங்க அக்கா சேர்க்கல, எங்க அக்கா யாருமே சேர்க்கல. சென்னை வானகரத்தில் திருநங்கை அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே ஊரப்பாக்கத்தில் மது போதையில் தகராறு செய்த மகனை கிரைண்டர் கல்லால் தாக்கி கொலை செய்த தந்தை சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதை ராஜ்யமாகவே மாறியுள்ள தமிழ்நாட்டில் மது போதையால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் பட்டாக்கத்தியுடன் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவு செய்த 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் ஏவல்துறை மீது துளியும் பயம் இல்லாமல் இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த கல்லூரி மாணவர் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 120 போதை மாத்திரைகள் பறிமுதல். முடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களிடையே போதைப் புழக்கம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பாஜக நிர்வாகியை கத்தியால் தாக்கிய நபர் மீது வழக்கு பதிவு. தாக்குதல் நடத்திய நபர் மீது ஏற்கனவே புகார் அளித்தும் விடியாத அரசின் ஏவல்துறை வழக்கு பதிவு செய்யாததன் காரணமாகவே தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே பெரியகரத்தில் செவிலியரிடமிருந்து 2 சவரன் தங்கச் சங்கிலியை இருவர் பறித்துச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் வழிப்பறி சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். புத்தாண்டு நாளில் போதையில் அரிவாள் வீசி தாம்பரம் குடியிருப்பை அச்சுறுத்திய சிறுவர்கள் ஆளும் திமுக அரசின் சட்டமுறை தோல்விகளையும் காவல்துறையின் அலட்சிய ஆட்சியையும் வெளிப்படுத்தினர். கொலை முயற்சி வழக்கில் பிணையில் வந்தவர்களை கண்காணிக்க தவறிய நிர்வாகம் ரவுடித்தனத்தை ஊக்குவித்ததால் மக்கள் பாதுகாப்பு சிதைந்து ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் வெறும் காகிதமாகி நிற்கிறது. ராமேஸ்வரத்தில் ஆட்டோ உரசியது தொடர்பான பிரச்சனையில் ராணுவ லெப்டினன்ட் கர்னல் தாக்கியது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சிக்கிய நிலையில் மேலும் 2 மீது வழக்கு பதிவு. தமிழ்நாட்டிற்கு வரும் வெளிமாநில ஆன்மீக மற்றும் சுற்றுலா பயணிகள் மீதான வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனது மகனை 2வது திருமணம் செய்த ஆத்திரத்தில் மருமகளின் தலையை துண்டித்து கொடூரமாக கொன்ற மாமியார். தீய சக்தி ஸ்டாலின் சட்டத்தின் மீது எந்தவித அச்சமும் இல்லாததால் சாதாரண குடும்ப பிரச்சனை கூட கொடூர கொலைகளில் முடிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திமுக நிர்வாகியின் விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயார் செய்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி சாமையைச் சேர்ந்த 2 உயிரிழப்பு.
ஆளும் கட்சி நிர்வாகியின் தோட்டம் என்பதால் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு குறித்து அதிகாரிகள் எந்த ஆய்வும் செய்யாமல் இருந்ததே இந்த கோர விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. குருவை மிஞ்சிய சிஷியனை போல ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி கரும்பு தோட்டத்திற்குள் ஷூ அணிந்து சென்று கூலாக கரும்பு சாப்பிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு. ஆங்காங்கே சுகாதாரத்துறை பணியாளர்கள் போராட்டம், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் உபகரணங்கள் பற்றாக்குறை போன்றவற்றை கண்டுகொள்ளாததாக மாசுவிற்கு கரும்பை ருசி பார்க்க மட்டும் நேரம் இருக்கிறதா என பொதுமக்கள் காட்டம். திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி குற்றச்சாட்டில் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராஜரத்னம் கோவிந்தசாமி தலைமறைவு என தகவல். மகாராஷ்டிர காவல்துறையின் அதிரடி விசாரணையில் அம்பலமான சர்வதேச கிட்னி மோசடி கும்பல் ஏழை விவசாயிகளை ஏமாற்றி கோடிகளில் கொள்ளையடித்த வெட்கக்கேடான செயலால் மருத்துவத்துறையில் கரைபிடிந்த முகம் அம்பலம். மகாராஷ்டிராவில் வெளியான சர்வதேச சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராஜரத்னம் கோவிந்தசாமி தலைமறைவு. விடியாத திமுக ஆட்சியில் கிட்னி திருடும் மாஃபியா கும்பலால் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவு என மக்கள் காட்டம். அரசு நிலம், நீர்நிலைகள், பூங்காக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக புகார்கள் வந்தால் 30 நாட்களில் விசாரணையை துவங்கி 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆக்கிரமிப்புகளை விரைவாக அகற்ற அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விமர்சித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு புகார் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் சென்னை உட்பட தமிழகம் எங்கும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறுகிறது. புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு படிவம் 6, பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் 7, முகவரி மாற்றம், தொகுதி மாற்றம் படிவம் 8 பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்த அராஜகம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திறனற்ற திமுக அரசுக்கு மீனவர்களின் குடும்பத்தார் வலியுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்த அராஜகம். ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கச்சத்தீவை கையில் எடுக்கும் திமுக 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டு மீனவர்களுக்கான பிரச்சினைக்கு குரல் கொடுக்காமல் இருப்பது மீனவர்களுக்கு இழைக்கும் துரோகம் என மக்கள் ஆவேசம்.